நம்மோடு பேசுவதற்காக திண்டுக்கல்லிலிருந்து வெங்கடேஷ் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம் திரு வெங்கடேஷ், சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் பாத்தீங்கன்னா மெயினா அந்த பஸ் ஸ்கூல் விடக்கூடிய அந்த டைமிங் தான் மேடம் பெரிய பிரச்சனையே. அந்த டைமிங்ல கொஞ்சம் பஸ் தேவைகளை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இது ஒரு பெரிய காரணமாகவும் இருக்குது. முழுக்க மாறினவங்களை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த டைமிங்ல கொஞ்சம் போக்குவரத்துக்கு வண்டி கொஞ்சம் தனியா எக்ஸ்ட்ராவா விட்டோம்னா இது போன்ற சம்பவங்கள் கொஞ்சம் குறையும். ஏன்னா அவங்களுக்கு சாயந்தர நேரத்துல போறப்ப டைமிங் கொஞ்சம் லேட்டா இருட்டாகி போயிருது. எல்லாம் பெண்களுக்கு ஒரு சிலர் பஸ் விட்டு போய் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரமாக கூட இருக்கும். அதனால போக்குவரத்து வசதி அந்த நேரத்துல மட்டும் பள்ளிக்கு சேரக்கூடிய நேரம் விடுற நேரத்துல மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா இது போன்ற சம்பவங்களை குறைக்கலாம் மேடம். ஓகே, நிச்சயமாக அருமைநாதன் சார். இப்போ நமக்கு 2 காலருமே சொன்ன விஷயம் அப்படின்றது பேருந்துகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அப்படின்ற ஒரு சஜஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் மாணவர்கள் இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் கூட பள்ளி முடிந்த பிறகு பேருந்து காலியாக இருந்தாலும் கூட படிக்கட்டில் தான் தொங்கிட்டு வருவேன் அப்படின்னு நடத்துனர்கள்கிட்டையும் ஓட்டுநர்கள்கிட்டையும் அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுற அந்த காட்சிகளையும் கூட பார்க்க முடியுது. இதுக்கு ஆலோசனை என்பது தேவைப்படுது அப்படின்றத சொன்னீங்க. அது ஹேமா கார்த்திக் அவர்கள்ட்ட பேசுவோம். ஹேமா கார்த்திக், இப்போ ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு மனநல ஆலோசகர் அப்படின்ற ஒரு நியமனம் என்பது அவசியம் அப்படின்னு திரு அருமைநாதன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மாணவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த அடலசன்ஸ் பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு அட்வைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறதே இல்லை. அது ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா தான் அதை பார்க்குறாங்க. ஒரு மனநல ஆலோசகரால அதை மாத்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனநல ஆலோசகர் அவங்களோட உட்காந்து அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி இறங்கி பேசணும். எந்த வயசு பசங்களுக்கு நம்ம பக்குவத்தை அட்வைஸா சொன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த அட்வைஸுமே பிடிக்காது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துதான் நம்ம பேசி ஆக வேண்டியதா இருக்கு. இன்ஃபேக்ட் பார்க்க போனா நானே பஸ்ல டிராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். உள்ள காலியா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க, தம்பி உள்ள வாப்பான்னு கூப்பிட்டாலும் கதவு சாத்த போனா உள்ள வாங்கப்பான்னு சொன்னா கூட அது வாலண்டரியா அவங்க படிக்கட்டுலதான் நாங்க நிப்போன்னு சொன்னோம்னா அப்ப அந்த மாதிரி இப்ப காலர் பண்ண இந்த 2 காலர்ஸுமே எக்ஸப்ஷனலா நம்ம எடுத்துக்கலாம். பட் கவர்மெண்ட்டும் சொல்றாங்க, அவேர்னஸும் இருக்கு. ஸ்கூல்லயும் கவர்மெண்ட்ஸும் சரி டிபார்ட்மெண்ட்டும் சரி நிறைய படிக்கட்டுல வர்ற பயணங்கள்னால எவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படின்றத பத்தி அட்வைஸ் பண்ணா கூட அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மொமெண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்றது நாம என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க கிட்ட நம்ம என்னதான் சொன்னா கூட சண்டைக்கு போயிடுறாங்க. சண்டைக்கு போகும்போது அவங்களால மத்த பயணிகள் பாதிக்கப்படுறாங்கன்ற போது வேற வழி இல்லாம சரி போய் உட்காருங்க போங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களை கேட்க கூடாது, நாங்க சொல்லிட்டோம் ஆதாரத்துக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க நடத்துனரும் ஓட்டுநரும் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்கோர்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பேருந்துகள் எண்ணிக்கை உயர்த்தப்படணும்ன்ற ஒரு பாயிண்ட பீக் ஹவர்ஸ்ல நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா லொகேஷன்லயும் இதே மாதிரிதான் நடத்துதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் சிட்டி லொகேஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய 40-70 40 எவ்வளவுதான் பஸ் போட ஃப்ரீயா, ஒரு பஸ் போச்சுன்னா அடுத்த பஸ் ஃப்ரீயா தான் போகுது. ஆனா பஸ்ல போறதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றதுக்காக இந்த பஸ் அடுத்த பஸ்ல தான் போவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த பஸ்ல போனா என்ன பிரச்சனை? 2 பஸ்ஸும் அடுத்தடுத்து தானே போயிட்டு இருக்குது, போறதுல என்ன பிரச்சனை? சரி, இன்கேஸ் அப்படி லேட் ஆச்சுன்னா கூட நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கூல்ல டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடலாம். ஸ்கூல் வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். சைக்காலஜிக்கலா டெஃபினட்டா அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் இருக்கும். எப்படி அடலசன்ட் சேஞ்சஸ் பத்தி நாங்க பேசுறோமோ அந்த டைம்ல டிராவலிங் ஆன் போர்டை பத்தியும் நாங்க டிஸ்கஸ் பண்றோம், அட்வைஸும் பண்றோம், ரிக்வெஸ்டடாவே பேசுறோம். அப்படி இருந்தும் சில விஷயங்கள் நம்மளை தாண்டி நடக்கும் போது கைமீறி போயிடுது. சரி, புரியுது. அதாவது மனநல ஆலோசகர்களுடைய அந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டாலும் கடந்த 2 வருடங்களாக முழுமையாக இந்த பள்ளிகள் இயங்காம இருந்திருக்கு அப்படின்றதும்
இந்த பிரச்சனை சமீபத்தில் அதிகமாகிறதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. இதை எப்படி களைய வேண்டும் என்பதையும் பள்ளிக்கல்வித்துறை ஆலோசித்து முடிவு செய்யும் என்று நம்புவோம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி திரு மதி ஹேமா கார்த்திக். அடுத்ததாக நம்மோடு பேசுவதற்காக முகமது ஹனீஃப் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். முகமது ஹனீஃப், உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலி இந்த பஸ் படிக்கட்டு பயணம், மாணவர்களுடைய பயணம் வந்து நீண்ட காலமா இருக்குது. எவ்வளவு விழிப்புணர்வுனாலும் வந்துட்டு அது மாணவர்கள் கேட்கிற மாதிரி இல்லை. நான் வந்து வெளிநாடுகள்ல பிரயாணம் செஞ்சிருக்கேன், பொது பேருந்துல பயணம் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி பஸ்ஸுடைய பேருந்தை வந்து பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, நம்ம பொது பேருந்துல ஏறினோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் சாத்திரும். ஏன்னா 2 சைட்லயுமே டோர் வந்து தானியங்கி டோர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் பஸ்க்கும் வெளிநாடுகள்ல வந்துட்டு தானியங்கி டோர் வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் இங்க வந்து படிக்கட்டு பயணங்கிற நோக்கமே இல்லை. படிக்கட்டு பயணம் அதனால பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே வந்து வெளிநாடுகள்ல கிடையாது. ஏன் நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்துல அதே மாதிரி செயல்படுத்தக்கூடாது? அப்படி ஒருவேளை தானியங்கி கதவுகளை வந்து நம்ம மாணவ பேருந்துகளுக்கும் பொது பேருந்துக்கும் போய் பொறுத்திட்டோம்னா இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கே இடம் இல்லையே. இதை கொஞ்சம் யோசிக்கலாமே. இது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய கருத்துங்க. கருத்துக்களுக்கு நன்றி. அந்த மாதிரியான தானியங்கி கதவுகளுடன் கூடிய பேருந்துகள் மாநகராட்சிகள்ல இயக்கப்படுது. ஆனா அந்த தானியங்கி கதவுகள் இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாமே அதிகமான கட்டணம் வசூலிக்கக்கூடிய பேருந்துகளாக இருக்கு. அதனால் கூட அரசு பள்ளி மாணவர்களோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களோ அந்த பேருந்துகளை தவிர்த்துட்டு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பன்னீர்செல்வம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார். அதாவது மேடம், நம்ம மாணவர்கள் வந்து வருங்கால தூண்டல். ஏன்னா அவங்களுடைய படிப்பு நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு தான் பேரண்ட்ஸ் விரும்புறாங்க. ஆனா பசங்க என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒரு பையன் வேற எங்கேயோ வெளியே போய் ஒரு தவறான பழக்கத்தை பழகிட்டு வந்து ஸ்கூல்ல 10 பேர்த்துக்கு பழக்கி விடுறான். அந்த 10 பசங்க என்ன பண்றாங்க, 100 பேர்த்துக்கு பழக்கி விடுறாங்க. இதனால என்னன்னா, பிற்காலத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு கெட்ட வழியில போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்னன்னாங்க, வாரத்துல ஒரு நாள் ஸ்கூல்ல வந்து நல்ல ஒரு கவுன்சிலிங், நல்ல ஒரு தியானம், அந்த மாதிரி அவங்கள நல்வழிக்கு கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து மேடம். நன்றி சார். திரு அருமைநாதன், இப்போ எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொன்று பேருந்துகளை அதிகப்படுத்தணும் அல்லது பேருந்துகளுடைய அந்த வடிவத்தை வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பள்ளி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஒரு மாணவனுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம் கிடையாது, நல்லொழுக்கத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். அது இப்போ குறைஞ்சிருச்சா? அது ஏற்றுக்கிறது தான் வேணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து குழந்தைகளுடைய உரிமைகள், மாணவர்கள் உரிமைகளை பற்றி தான் நிறையா வந்து பேசப்படுது. அவங்களுக்கு தான் நிறைய இப்போ சலுகைகளும் கொடுக்கப்படுது. ஏன்னா அது வந்து காலத்தினுடைய ஒரு நீட்சி, அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ஆரம்ப காலத்தில் முந்திலாம் நம்மலாம் படிக்கிற போது வாத்தியார் என்னென்னாலும் பண்ணலாம், என்னென்னாலும் அடிக்கலாம், பேரண்ட் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சின்ன ஒரு சத்தம் போட்டால் கூட, ஆசிரியர் சத்தம் போட்டால் கூட பேரண்ட் போயிடுறாங்க. அப்புறம் ஊர் மக்கள்லாம் திரண்டு போய் ஸ்கூலில் போய் முட்டிய போராட்டம் எடுத்துகிறாங்க. ஸோ அந்த மனநிலை அந்த நிலவுக்கு இப்போ வந்துருச்சு. அப்போ இந்த மனநிலைக்கு தகுந்தவாறு தான் நம்மளும் வந்து இந்த மாணவர்களை திருத்துவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். அப்போ இப்போ மனநல ஆசிரியர்லாம் கூட, மனநல டாக்டர்லாம் கூட சொன்னாங்க, நம்ம எவ்வளோ தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் வெளியே வந்து பஸ்ஸில் இப்படி தான் போகிறாங்க வராங்க அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயுமே இந்த மாதிரியான மாணவர்கள் வந்து எல்லாம் நிறைய பேர் இருக்குது, மெஜாரிட்டி வந்து இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப அதில் வந்து குறிப்பிட்ட சதவீதம் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எடுத்து என்ன பண்ணணும், இப்போ கூட இப்போ இளந்தேடி கல்வின்னு வரும்போது நிறைய என்ஜிஓக்களை வந்து அரசு வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்தினாங்க. வீட்டில் போய் பிள்ளைகளை பார்க்குறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, பள்ளிக்கூடத்துக்கு வரணும், பெற்றோரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, இப்போ வேலைக்கு இப்போ அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்கள. ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை ஈடுபடுத்தி இப்போ பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி யார் எந்தெந்த மாணவர்கள் மனங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அதுதான் இப்போ கண்காணிப்பு குழு மூலமாக பிரச்சனைக்குரிய மாணவர்களை கண்டறியணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுல செயல்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கருத்து என்ன? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மேடம், அனைத்து ஊர்களிலுமே இந்த பிரச்சனை இருக்கதா மேடம் செய்யுது. ஹலோ. ஆமா ஆமா, என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா, பசங்களுடைய அவ்வளவும் அவங்க பண்ற சேட்டைங்க தான். ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க பண்ற இந்த அத்தனைக்கும் இவங்க தான் காரணமே. இந்த பஸ்ல போனா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பஸ்ல ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு தொங்கிட்டு போறது, படிக்கட்டுல தான் முடிஞ்ச வரைக்கும் படிக்கட்டுல தான் பயணம் செய்யறாங்க.
யாருமே பாத்தீங்கன்னா உள்ள போய் பயணம் செய்யணும், இடம் காலியா இருந்தா கூட வெளியில தான் பயணம் செய்றாங்க. உள்ள போய் பயணம் செய்யணுங்கிறதே அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இதுக்கு முழுக்க பொறுப்பு யார் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க அவங்களுடைய வீட்டுல இருந்து அனுப்புறாங்களா பேரண்ட்ஸ், அவங்க தான் ஏதாவது ஒரு நல்லதை சொல்லி தான் அவங்க கண்டிப்பா அவங்க அமுச்சு விடணும் பள்ளிக்கூடத்துக்கு. படியில நிக்காத, ஏன்னா அவங்க பயல்களை பார்த்துட்டாங்களானாலே அவங்க பாட்டுக்கு பொதுவா இப்ப பெற்றோர்கள் வந்து ஸ்கூல்ல போடும்போதே என்ன மனநிலையில போடுவாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டா பையன் சரியா வந்துருவான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் போடுவாங்க. இப்போ மீண்டும் பெற்றோர்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னும் போது பள்ளிக்கு பொறுப்பு இல்லையா? வழியே இல்ல மேடம். ஏன்னா டீச்சர்ஸ் சொன்னா கூட இப்ப இதுக்கு முன்னாடி பேசின இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்க உள்ளுக்குள்ள ஒழுங்காதான் இருக்கோம், வெளியில எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப வெளியில அப்படிங்கிறப்ப பாத்துக்கிட்டாக்க பெற்றோர்கள் வந்து இதுக்கு கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இதை நம்ம அவங்க வாட்ச் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது கொஞ்சம் சீக்கிரம் வந்து தீர்வாகும். அதுதான் மேடம் என்னுடைய கருத்து. ஓகே, பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சாயன்ஸா இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன? மேம் வணக்கம், சொல்லுங்க. மேம் நாங்க சென்னையில தான் இருக்கோம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. சென்னையில தான் இருக்கோம். நான் இது போல நிறைய விஷயத்த நான் பார்த்துருக்கோம். நாங்க இந்த ஃபுட்பால் அடிக்கிறது, ஒரு மேல வாங்க தம்பிங்க அப்படி சொன்னா மரியாதை எல்லாம் பேசுறது, இது வந்து பேரண்ட்ஸ் மட்டும் இந்த பசங்களுக்கு நல்ல ஒரு இது வழியை காட்டணும். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் இதுக்கு முக்கியமான பொறுப்பா இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, பெற்றோருடைய கண்காணிப்பு தான் அவசியம் அப்படின்றது சொல்றீங்க. அது சாத்தியப்படுதா அருமைநாதன் சார்? அதான் இந்த காலத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இளவருவம் பருவத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்க அவருடைய மாதிரி அந்த மனநிலை வந்து இல்லை. இப்போ முற்றிலும் வந்து மாறுபட்டு போச்சு உங்களுக்கு. ஒரு காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணால் பெற்றோரை கூப்பிட்டுன்னு சொல்லும்போது பயப்படுவாங்க குழந்தைகள்லாம். இப்போ அப்படிலாம் கிடையாது. நீ பெற்றோரை கூப்பிட்டுன்னு சொன்னால் கூட அவங்க யாருமே வந்து பயப்படுறதே கிடையாது. அதாவது இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த பிரச்சனை, இந்த ஃபுட்போர்டு பிரச்சனை, ரூட்டு தலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது பேசிக்காக இருக்குது. அது பள்ளிக்கும் இப்போ மாறிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன் இந்த பழக்கம் அப்படின்றது வந்து சின்ன மாணவர்கள்கிட்டேருந்துமே வர்றதுக்கு என்ன காரணம்? இப்போ அதான் நான் சொல்கிறேன், யூனிவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த செல்லு இருக்குன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. இப்போ மீதியெல்லாம் படித்த வீட்டு பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணது. இப்போ அப்படி கிடையாது. சாதாரண குடிசையில் இருக்க ஒரு வீட்டு பிள்ளையோட அந்த செல்லை வந்து ஆப்ரேட் பண்ண தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவங்களுடைய அந்த அறிவு திறன் என்பது அல்லது பழக்க வழக்கம் என்பது யூனிவர்ஸலாக வந்து மாறிட்டே இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் இருந்த மாணவர்கள், அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகள் குழந்தைகள்லாம் பெற்றோர் சொல்கிறதெல்லாம் நல்லா உண்மையிலே கேட்பாங்க, பயப்படுவாங்க. ஆனால் இப்போ பெற்றோரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்கள் குழந்தைகளை தங்களால் வந்து கண்டிக்க முடியல, அவங்கள வந்து கையாள முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் கூட எங்கள் அமைப்பு சார்பாக அரசுக்கு 2 நாள் கோரிக்கை வச்சுருக்கோம். மே மாதத்தில் வந்து பெற்றோர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுங்க, செமினார் நடத்துங்க, குழந்தைகளை வந்து எப்படி கையாளுவது. ஏன்னா இந்த காலத்தில் இப்போ இந்த மாறுபட்ட மனநிலை இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி கையாளுவது என்பதற்கு அவங்களுக்கும் கூட பயிற்சி கொடுக்கணும் கூட நாங்கள் வந்து சொல்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு மாறிப்போச்சு. ஆனால் பெற்றோர்களுக்கு கடமை இருக்குது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு யார் பெற்றோர் தான் முழுக்க கடமை. ஆனால் என்ன இப்போ இருக்க சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்களாலையுமே வந்து பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் நீங்கள் அதட்டி பேசிட்டீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஓடி போயிடுறாங்க, இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போயிடுறாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள், இப்போ இருக்க குழந்தைகள் வந்து கொஞ்சம் கூட ஒரு சிறிது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. சிறிது அவமானத்தோடு அவங்களால வந்து தாக்கு பிடிக்கவே முடியாது உங்களுக்கு. அது வந்து மாணவர்களுடைய அந்த மனநிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர்களும் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது அவர்களாகவே மாற்றிக்கொள்வது என்பது கடினம் என்பதால் தான் பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அதில் மனநல ஆலோசகர்களை நியமித்து பள்ளிக்கல்வித்துறையும் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக எல்லாருமாக சேர்ந்து இப்போதைய இந்த தலைமுறையை நாம் நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த விவகாரம் என்பது நமக்கு உணர்த்துகிறது. இதுவரைக்கும் இது சார்ந்த கருத்துக்களை அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அருமைநாதன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.